Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.6 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் 5.7 அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னைக்கு வீடியோவில் சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு 5.7 எதை பேஸ் பண்ணி அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்ன அர்த்தம்? ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், ரைட்? இதுவும் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y வந்து நமக்கு ஒரு எக்ஸ் கியூபாக இருக்குது அப்படின்னா இதை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? y dash, தட் இஸ் dy by dx வந்து 3x square. இது again differentiate பண்ணீங்கன்னா that is your second derivative. அப்போ 3 into x square ஓட differentiation 2x, so that your final answer 6 into x. ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த செக்ஷனில், ஓகே? ஸோ ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், ரைட்? இப்போ எக்ஸாம்பிள் 35 என்ன அப்படின்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 35, ஃபைண்ட் d square y by dx square. அதுதான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஓகே? இஃப் y equal to x cube plus tan x அப்படிங்கிற கொஸ்டின் நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் லெட் கொடுத்துருக்கிறது அவங்களே ஒய்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ y equal to x cube plus tan x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ரெண்டு பக்கமும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன். அப்போ dy by dx என்ன வரும்? x cube டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x square ப்ளஸ் tan x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா secant square x. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு dy by dx ஓட ஆன்சர். அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ரெண்டு பக்கமும் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ இது என்ன ஆயிரும்? dy by dx அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட்டுங்கிறப்ப d by dx ஆஃப் dy by dx which is nothing but d square y by dx square அப்படின்னு மாறும். 3 into x square, x square ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன? 2x ப்ளஸ் 2 பவரில் இது என்ன ஃபார்மில் இருக்குது? x பவர் n ஃபார்மில் இருக்குது. அப்போ n இன்ட்டு எக்ஸ் பவர் n minus 1, 2 minus 1 is 1. அப்போ 2 secant x இன்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் secant x என்ன? secant x இன்ட்டு tan x. இதுதான் வந்து இதோட டிஃபரன்ஷியேஷன். தட் ஃபோர் யுவர் d square y by dx square is nothing but 2 3s are 6, so 6x plus 2 times secant x into secant x வந்து secant square x into tan x. So இதுதான் வந்து இதோட answer. That is example 35 over. Then example 36 என்னன்னு பாருங்க. If y is equal to a sin x plus b cos x, இதுதான் வந்து உங்களோட y. Then prove that d square y by dx square plus y is equal to 0. இதுதான் நம்ம prove பண்ணோம். அப்போ what is your solution? Let y is equal to a into sin x plus b cos x. This is your y value. Then நான் என்ன பண்ணணும்? Differentiating both side with respect to x, ரெண்டு பக்கமும் x பொறுத்து differentiation, so that dy by dx equal to a into cos x plus b into minus sin x. எனக்கு sin x differentiate பண்ணா cos x, cos x differentiate பண்ணிங்கன்னா minus of sin x, that's it. Then your dy by dx is nothing but a into cos x minus b into sin x, plus into minus minus, so minus b into sin x. This is your dy by dx. அப்போ again differentiate பண்ணோம், ஏன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ again differentiating both side with respect to x, again x பொறுத்து differentiate பண்ணா இது என்ன ஆகும்? dy by dx becomes d square y by dx square, a அப்படியே இருக்கு கான்ஸ்டன்ட், cos x differentiation is minus sin x, minus b into sin x differentiation is cos x, ரெண்டுலேயும் மைனஸ் காமன். ஸோ d square y by dx ஸ்கொயர்ல இருந்து மைனஸ் ரெண்டுத்துலையும் காமனாக எடுத்திங்கன்னா a sin x plus b cos x, right? Then this is nothing but your y. கொஸ்டினில் நம்ம எடுத்திருக்க y என்னன்னு பாருங்க, a sin x plus b cos x. ஸோ அதுதான் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ a sin x plus b cos x பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்? y. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், since y is equal to a sin x plus b cos x. ஸோ அப்போ d square y by dx square is equal to minus y. இந்த மைனஸ் y இங்கே கொண்டு வந்தீங்கன்னா d square y by dx square plus y equal to 0. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் ஓவர், ரைட்? தென் எக்ஸாம்பிள் 37. ஸோ எக்ஸாம்பிள் 37 என்ன? if y is equal to 3 e power 2x plus 2 into e power 3x. So this is your y value, okay? Then we have to prove that d square y by dx square minus 5 times dy by dx plus 6y is equal to 0. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஒரு சில கொஸ்டினில் என்னன்னா நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறப்பயே இந்த கண்டிஷன் வந்துடுற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டினில் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஒரு சில இதில் என்ன ஆகும்னா நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சிருப்போம், அப்புறம் y இங்கே மேலே இருக்குது. இது மூணுமே இதில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட் 0 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஸோ ரெண்டு விதமாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் y equal to 3 into e power 2x plus 2 into e power 3x, differentiating both side with respect to x. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் with respect to x. e power ax டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? e power ax into a வருமா? ஸோ தட் யுவர் dy by dx is nothing but 3 அப்படியே இருக்குது. 3 into e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா e power 2x into 2 plus 2 into e power 3x differentiation e power 3x into 3, ரைட்? ஸோ
அப்போ ஃபைனலி 2 3s are 6. ஸோ 6 into e power 2x plus 6 into e power 3x. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். ரைட். ஸோ இதை அகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அதுதான் ஐடியா. அப்போ dy by dxல இருந்து ரெண்டுலேயே 6 காமனாக இருக்கிறதால நான் 6 காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ 6 into e power 2x plus e power 3x. தென் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், we need d square y by dx square வேல்யூ. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இதை நம்ம அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், நம்மளை ப்ரூவ் தட் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதனால dy by dx செப்பரேட்டாக வச்சுக்கிறோம். தென் அகைன் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் to x நமக்கு என்ன வரும், d square y by dx square equal to 6 into இது அகைன் டிஃபரன்ஷியேஷன் e power 2x அப்படின்னா e power 2x into 2 plus e power 3x பண்ணிங்கன்னா e power 3x into 3. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ ஃபைனலி என்ன ஆகுது, 6 into 2 e power 2x plus 3 e power 3x. அகைன் 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 e power 2x plus 6 3s are 18 18 e power 3x. இதுதான் உங்களோட d square y by dx square. இதை நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம், ஏன்னா இதெல்லாம் நம்ம அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, to prove. இன்கேஸ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும் கேட்டிருந்தா இதோட ப்ராப்ளம் ஓவர். பட் நம்மளுக்கு இந்த ப்ரூவ் தட்னு கொடுத்ததால அடிஷ்னலி we have to do. ஸோ அப்போ d square y by dx square minus 5 times dy by dx plus 6 times y equal to 0. இதை ப்ரூவ் பண்ணோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ திஸ் இஸ் யுவர் d square y by dx square. அந்த வேல்யூ minus 5 into dy by dx நம்பர் 1ல வச்சுருக்கோம், ஈக்குவேஷன் 1ல 6 e power 2x plus 6 e power 3x. ஸோ அதை எழுதிக்கிறோம், 6 e power 2x plus 6 e power 3x. இது வந்து y கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குது, ப்ளஸ் 6 டைம்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க y 3 into e power 2x plus 2 into e power 3x. அவ்வளோதான். ஸோ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் அப்படியே இருக்குது, ஸோ எந்த வித சேஞ்சும் இல்லை. 5 into 6 minus 30, ரைட். ஸோ minus 30 e power 2x, தென் 5 into 6 again minus 30 e power 3x plus 6 3s are 18, so 18 e power 2x plus 12 e power 3x. இப்போ இதை ஆட் பண்ணுங்க, 12 plus 18 வந்து 30 e power 2x, ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன், அண்ட் minus 30 e power 2x. சிமிலர்லி 18 plus 12 30 e power 3x minus 30 e power 3x. ஸோ அப்போ plus 30 e power 3x minus 30 e power 3x and plus 30 e power 2x minus 30 e power 2x எல்லாமே cancel, so that you will get 0, which is your right hand side. Therefore d square y by dx square minus 5 into dy by dx plus 6y equal to 0. Hence proved. அவங்க சொன்னதை ப்ரூவ் பண்ணியாச்சு. That's all for this question number 37, example 37. Then example 38 solve பண்ணோம். So example 38, what is the question அப்படின்னா, if y equal to sin inverse of x, இதே மாதிரி cos inverse of x, tan inverse of x கூட question கொடுக்கலாம், sin inverse of x மாதிரி. Show that 1 minus x square into d square y by dx square minus x into dy by dx equal to 0. இதை ப்ரூவ் பண்ணோம், ரைட். ஸோ as it is நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, அது ஆக்சுவலி ஆன்சர் வரும், ரைட். ஸோ given என்ன, y equal to sin inverse of x. இதை நான் என்ன பண்ணோம், differentiating both side with respect to x. ஸோ இப்போ இது என்ன ஆகும், dy by dx equal to sin inverse of x வந்து 1 by root of 1 minus x square. அடுத்து என்ன பண்ணலாம், இது எங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி, இல்லை நீங்கள் இங்கேயே வச்சுக்கிட்டு அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இது u இது v, u by v ஃபார்மில் பண்ணாலும் சரி. பட் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்றதால நான் இப்படி போட்டிருக்கேன், புக்கில் u by v மெத்தட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா root of 1 minus x square into dy by dx equal to 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இங்கே ரூட் கேன்சல் ஆயிரும், தட் இஸ் ஐடியா. ஸோ 1 minus x square under the root the whole square into dy by dx square equal to 1 square. 1 square ஓட ஆன்சர் 1 தான், இதோட ஆன்சர் 1 minus x square, ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா, and dy by dx the whole square equal to 1. Again differentiating both side with respect to x, but left hand side நமக்கு என்ன இருக்கு, product of ரெண்டு function, because y is also a function of x. அப்போ product of ரெண்டு function, u is equal to 1 minus x square, v is dy by dx the whole square. அப்போ u dash என்ன வரும், 1 minus x square differentiate பண்ணிங்கன்னா minus 2x. v dash is nothing but பவரில் இருக்க 2 ஃப்ரண்ட்டில் வரும், 2 into dy by dx into இந்த dy by dx differentiate பண்ணிங்கன்னா d square y by dx square. அப்போ what is the answer, u v dash. ஸோ அப்போ 1 minus x square into v dash ஓட ஆன்சர் 2 into dy by dx into d square y by dx square plus v u dash. ஸோ dy by dx the whole square into u dash ஓட ஆன்சர் minus 2x equal to 0. அடுத்து என்ன பண்ணோம், ரெண்டுலேயும் 2 காமன் அண்ட் ரெண்டுத்துலேயும் dy by dx வந்து காமன். ஸோ 2 dy by dx காமன் எடுத்தால் இங்கே வந்து என்ன இருக்கும், 1 minus x square into d square y by dx square minus x into dy by dx equal to 0. இதுதான் நம்மளோட நீல், ரைட். இப்போ இந்த dy by dx 0 ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே dy by dx ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம் பாருங்க, 1 by root of 1 minus x square, and இந்த x square வந்து 1 இருக்கக்கூடாதுங்கிறது கொஸ்டின்லேயே given, that is x is strictly greater than or equal to minus 1, அது given, ரைட். ஸோ அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக 0 வரப்போகிறது இல்லை. அப்போ 2 times 2ம் 0 இல்லை, dy by dxம் 0 இல்லை அப்படின்னா 2 times dy by dx is not equal to 0. அப்போ இது 0 இல்லைன்னா இதுதான் equal to 0, that is 1 minus x square into d square y by dx square minus x into dy by dx equal to
0. So that is your answer, right? So இதுதான் நம்மள proof பண்ணி சொல்லிருக்காங்க, hence proved the results, right? So that's all for this example. And இதோட வந்து இந்த செக்ஷனை பேஸ் பண்ணிருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஓவர். எக்ஸாம்பிள் 38 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இதோட இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஓவர், ரைட்? இன்னும் இதுல எக்ஸசைஸ் 5.7 இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல சால்வ் பண்ணுவோம், ரைட்? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.